வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹச்சிசிஎல், விப்ரோ இந்த 4 பெரிய கம்பெனி ஐடி நிறுவனத்தில் இருக்குங்க. இந்த கம்பெனியோடைய விலை என்ன, மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம பேச வர்றது இந்த ப்ரைஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வேல்யூவேஷன் எத்தனை பேர்த்துக்கு தெரியுது அப்படிங்கிறதான் கொஷின். இந்த இடத்துல வேல்யூவேஷன் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P/E, ப்ரைஸ் பர் ஈக்விட்டி, ப்ரைஸ் பர் ஏர்னிங். இதில் P/E அந்த மார்க்கெட் கேபிட்டல் டிவைடட் பை ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் ஒரு ரெண்டல் வரக்கூடிய ஒரு வீடு எடுத்துக்கோங்க. அந்த வீட்டுடைய வாடகை 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த 10,000 ரூபாய் வருடத்துக்கு எவ்வளோ கிடைக்குங்க? கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 1,20,000 ரூபா அப்படிங்கிறது இயர்லி இன்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த வீடுடைய ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் வேல்யூவேஷன் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50லேருந்து கிட்டத்தட்ட 100 டைம் கூட சில இடத்துல விற்கிதுங்க. அதாவது இப்போ 50 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 50 × 1,20,000 அப்படின்னு போட்டோம்னா 60 லட்ச ரூபா. ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு ஒருத்தர் வாங்கும்போது அவருக்கு வாடகை வருமானமாக 10,000 ரூபாய் மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ அந்த 1,20,000 இதுலேருந்து 50 மடங்கு வச்சோம்னா வீடு கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் கொஞ்சம் அவுட்ரு சிட்டிலலாம் இன்னும் கொஞ்சம் பி மதிப்பு கூடயே இருக்கும். அப்போ பி மதிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தை வாங்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பட் பி மதிப்பு மட்டும் வச்சு நம்ம கம்பெனியை வாங்கலாமா விற்றுலாமான்னு முடிவு பண்ண முடியாது. அந்த கம்பெனியுடைய எதிர்கால க்ரோத் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்களை நம்ம பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னம்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹச்சிசிஎல், விப்ரோ இந்த நிறுவனங்கள் அதனுடைய கடந்த 10 ஆண்டுகளில் அதனுடைய பி மல்டிபிள் வேல்யூவேஷன் விற்றுருக்கும் இல்லைங்களா, அந்த வேல்யூவேஷனோட இப்போ ரொம்பவுமே பாட்டம் லெவலில் விற்கிது அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. ஸோ இந்த லெவலில் நம்ம இதை பை பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, இது எதுவும் வாங்குங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷன் வீடியோ கிடையாது, விற்றுருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ இது கல்வி அடிப்படையில் இந்த மாதிரி வேல்யூவேஷனில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ 10 ஆண்டில் டிசிஎஸ் எவ்வளோ விற்றுச்சு, விப்ரோ எவ்வளோ விற்றுச்சு, ஸோ ஹச்சிசிஎல் எவ்வளோ விற்றுச்சு, இன்ஃபோசிஸ் எவ்வளோ விற்றுச்சுங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிசிஎஸோடைய வேல்யூவேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது கடந்த 10 ஆண்டில் எவ்வளோ P/E அதாவது வேல்யூவேஷன் விற்றுச்சுன்னா, சம்பாதிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 15 மடங்குலேருந்து அதிகபட்சம் 40 மடங்கு வரைக்கும் போச்சுங்க. 40 மடங்கு எப்போனா 2021 செப்டம்பர் இந்த சமயத்துலலாம் 40 P மல்டிபிளுக்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் இதில் நடந்த நெகட்டிவ் நியூஸு, ஏஐயோட தாக்கம் 2021க்கு அப்புறம் இது மிகப்பெரிய சரிவை நோக்கி பயணம் பண்ணுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு மேலே விற்ற ஷேர் இன்றைக்கி 2,400 ரூபா இருக்குது. இது ப்ரைஸ். ஆனால் இதனுடைய வேல்யூவேஷன் 40 கிட்ட இருந்து இப்போ 15 வரைக்கும் குறைஞ்சி இப்போ 14 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வேல்யூவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஆவரேஜ் வேல்யூ 25-26 P மல்டிபிள் கடந்த 10 வருஷத்தில். ஸோ அப்போ அதுக்கும் கீழே நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். இன்ஃபோசிஸோட வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னம்னா, இதனுடைய கடந்த 10 ஆண்டில் அதிகபட்சமாக 38 மடங்குலையும் குறைஞ்சபட்சமாக 13 மடங்குலையும் விற்றுருக்குங்க. ஸோ இதனுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 22-23 கிட்ட இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட 15 P மல்டிபிள் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 14-15 கிட்ட. ஸோ இதுவுமே ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்குது. 22ல் விற்க வேண்டிய சராசரி இப்போ 14-13 இந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது இன்ஃபோசிஸோட நிலவரம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்கறது ஹச்சிசிஎல் டெக்னாலஜி. ஹச்சிசிஎல் டெக்னாலஜி இதனுடைய பி மல்டிபிள் 31, 33 இந்த ரேஞ்சிலெல்லாம் போச்சுங்க. ஹை லோ 11 கிட்ட வந்துச்சு, 11 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ இதனுடைய ஆவரேஜ் P/E அரௌண்டு 20 கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது இந்த 19 சம்திங் ஆவரேஜ் 19.5 கிட்ட இருக்குங்க. 10 வருஷத்துடைய ஆவரேஜ் P/E. ஆனால் இது இப்போ அந்த ஆவரேஜ் P/Eக்கு மேலேயே விற்கிது.
ஸோ இது நிறைய வந்து அட்ராக்டிவான எதிர்காலம் இருக்குதுன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, மார்க்கெட்டும் எதிர்பார்க்குது. மேலும் இவங்க கூகுள் கூட நிறையா வந்து டீலிங்லாம் போட்டிருக்கதா தகவல் இருக்கனால இது கடந்த 10 ஆண்டுகளில் விற்கக்கூடிய அளவோட சராசரியோட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. ஸோ இதனுடைய ஆவரேஜ் வேல்யூவேஷன் சரியான நிலையில் இருக்குது, அதாவது சரியான விலையில் விற்கிதுன்னு சொல்லலாம். ரொம்ப லோவில் இல்லாமல் ஹைலையும் இல்லாமல் ஆவரேஜ் ரேட்டுக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது HCL டெக்னாலஜியோடைய நிலவரம். HCL டெக்னாலஜியோட நிலவரம் 10 ஆண்டு P/Eக்கு ஈக்குவலாக விற்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இப்படியே நம்ம பார்க்க போகிறது விப்ரோ இந்த நிறுவனத்தோடைய கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி P/E கிட்டத்தட்ட 18.5 இருக்குங்க. இதனுடைய ஹை வந்து கிட்டத்தட்ட 31, 33, கிட்டத்தட்ட HCL மாதிரியே ஹை லெவல் PE போயிருக்கு. லோ லெவல்லையும் 11.11 கிட்ட வந்திருக்கு, 11 கிட்ட இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் 18.5 சம்திங்க்கு இப்போ வந்து 14, 13 PE ரேஞ்சில் விப்ரோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்ததில் வந்து இன்னமும் வந்து ஆவரேஜ் லெவலில் 13, 14னா இது கொஞ்சம் அட்ராக்டிவான லெவல் ஆஃப் வேல்யூவேஷன் தான் சொல்லணும் நம்ம விப்ரோ. ஸோ இது மட்டும் இல்லாமல் விப்ரோவுடைய டிவிடெண்ட் ஈல்டு 6க்கு மேலே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம TCS பார்த்தோம், அடுத்து இன்ஃபோசிஸ் பார்த்தோம், அடுத்து HCL பார்த்தோம், அடுத்து விப்ரோ பார்த்துருக்கோம். இதில் HCL டெக்னாலஜி மட்டும் சராசரியான ஆவரேஜ் PE, அதாவது 10 வருஷத்தில் அதோடைய ஆவரேஜ் PEக்கு சற்று மேலே விற்கிது. மற்ற எல்லாமே அதனுடைய 10 வருஷ ஆவரேஜ் PEக்கு ரொம்ப கீழே விற்கிது. நம்ம ரொம்பவுமே வேல்யூவேஷன் இறங்கி இருக்கிறது பார்த்தோம்னா 26 PE மல்டிபிள் விற்றக்கூடிய TCS 16 PE மல்டிபிளில் இருக்குது. ஸோ இதில் ஓவரால் சம்மரியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு வாங்கினோம்னா தான் நம்ம எதிர்காலத்தில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஸோ விலையை பார்த்து வாங்காதீங்க, மதிப்பை பார்த்து வாங்குங்க. நீங்கள் இப்போ பார்த்ததில் எந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மதிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். எதையும் வாங்க சொல்லி அல்லது விற்க சொல்லி நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.